மகப்பேறு மருத்துவத்திலையும் பெண் நோயியல்லையும் ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கனுடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு மருத்துவர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இவர் 1826 ஏப்ரல் 29 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் பிறந்தாங்க. இவர் 1846ஆம் ஆண்டு அந்த அபர்டீனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை பெற்றாங்க. அதை தொடர்ந்து இவர் பிரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு போய் அங்கு நிறைய அப்சட்ரிக்கல் லெக்சர்ஸையும் கைனகலாஜிக்கல் லெக்சர்ஸையும், அதாவது மகப்பேறு மருத்துவ விரிவுரைகளையும் பெண் நோயியல் விரிவுரைகளையும் அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவர் 1847ஆம் ஆண்டு நேராக ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராக்கு போய் அங்கிருந்த ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு மருத்துவரும் மகப்பேறு மருத்துவருமான ஜேம்ஸ் யங் சிம்சனுக்கு கீழே ஒரு அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணாங்க. அப்போது ஜேம்ஸ் யங் சிம்சன் மகப்பேறு மருத்துவத்தில் மயக்க மருந்தை பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. ஏற்கனவே 1846ஆம் ஆண்டு வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பல் மருத்துவர் ஈத்தரை மயக்க மருந்தாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த ஈத்தரில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தது. குறிப்பாக ஈத்தரை பயன்படுத்தி நோயாளிகளை மயக்கமடைய வச்சா மயக்கம் தெளிஞ்ச பிறகு நோயாளிகளுக்கு மூக்கில் தொண்டையிலலாம் எரிச்சல் இருந்தது. அதே மாதிரி நுரையீரல்லையும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டது. இதனால இந்த சைடு எஃபெக்ட்ஸோடு இருக்கக்கூடிய இந்த ஈத்தரை மகப்பேறு மருத்துவத்தில் பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது. அதாவது சாதாரணமாக மற்ற அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு, சும்மா ஒரு கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்ணுறதுக்கோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கோ அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு ஈத்தரை பயன்படுத்தினா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் மகப்பேறு மருத்துவத்தில் பிரசவத்தின் போது ஈத்தரை பயன்படுத்தினா அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக தாய்க்கும் சேய்க்கும், அந்த பெண்ணுக்கும் பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனாலேயே மகப்பேறு மருத்துவத்தில் பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக மயக்க மருந்து இருக்கணும் அப்படின்னு ஜேம்ஸ் யங் சிம்சன் பாடுபட்டு வந்தாங்க. அதுக்காக அவர் குளோரோஃபார்மினுடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. குளோரோஃபார்ம் ஏற்கனவே 1831 இந்த காலகட்டத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அதனுடைய மயக்க மருந்து பண்புகள் பெருசாக சோதிக்கப்படலை. ஜேம்ஸ் யங் சிம்சன் அந்த குளோரோஃபார்மை மயக்க மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு அதை ஆய்வுகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு அதை வச்சு ஆய்வுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அப்போ அதை நேரடியாக அவங்களே சுவாசித்து பார்க்கணும். ஜேம்ஸ் யங் சிம்சனே சுவாசித்து மயக்கம் அடைகிறோமா இல்லையா அப்படின்றத பரிசோதிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அவர் கூட அசிஸ்டண்டாக 2 நபர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் ஜார்ஜ் கீத் அப்படின்றவர், இவரும் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு மருத்துவர் தான். அதுக்கப்புறமா ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் இருந்தாங்க. இப்போ இந்த 3 பேரும் அடிக்கடி நிறைய கெமிக்கல்ஸை பயன்படுத்தி ஜேம்ஸ் யங் சிம்சனுடைய வீட்டில் அவருடைய டெஸ்கில் வச்சு நிறைய ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த குளோரோஃபார்மை அவங்களே இன்ஹேல் பண்ணி சுவாசித்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இது ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா குளோரோஃபார்முடைய முழுமையான பண்பு அந்த காலகட்டத்தில் கண்டறியப்படலை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப தைரியமாக குளோரோஃபார்மை இன்ஹேல் பண்ணி பார்க்கலாம், நுகர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சதே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க பாட்டுக்கு குளோரோஃபார்மை நுகர்ந்த பிறகு அவங்க ஒரு வேளை இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குளோரோஃபார்ம்னால என்ன நடக்கும் அப்படின்றது ஏற்கனவே கண்டறியப்படலை. இருந்தாலும் இவங்க 3 பேரும் தைரியமாக அந்த ஒரு பரிசோதனையை மேற்கொள்றதுக்கு தயாரானாங்க. கரெக்டாக 1847 நவம்பர் 4 அன்னைக்கு ஜேம்ஸ் யங் சிம்சன், ஜார்ஜ் கீத், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் 3 பேருமே குளோரோஃபார்மை அடுத்தடுத்து நுகர்ந்தாங்க. நுகர அவங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருந்தது, கண்ணாபின்னான்னு சிரிப்பு வந்தது. சிரிப்பு வந்துட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே 3 பேரும் அவங்களுடைய நாற்காலியிலேருந்து அப்படியே கீழே விழுந்தாங்க மயக்கம் போட்டு. அதுக்கப்புறமா அவங்க மயக்கத்திலிருந்து விழிக்கவும் செஞ்சாங்க. அப்புறம் தான் குளோரோஃபார்முக்கு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த பண்பு இருக்குது அப்படின்றத இவங்க உறுதிப்படுத்தினாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க எழுந்திருக்காமல் போயிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ரொம்ப தைரியமாக இதை பரிசோதனை பண்ணி பார்த்தனால குளோரோஃபார்மை மயக்க மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த 3 நபர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை மகப்பேறு மருத்துவத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் அந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக ஜேம்ஸ் யங் சிம்சன், அதுக்கப்புறமா இன்னும் சில மருத்துவர்கள் எல்லாம் மகப்பேறு மருத்துவத்தில் குளோரோஃபார்மை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. முதல் முறை ஒரு பெண்ணுக்கு குளோரோஃபார்மை நுகர வச்சாங்க. அந்த பெண் மயக்கம் போட்டாங்க.
எந்த வலியும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணி எந்த வலியும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தாங்க ஜேம்ஸ் யங் சிம்ப்சன் வந்து. இது வந்து உலகத்தில் மிக முக்கியமான ஒரு மருத்துவ வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு புரட்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் 1848ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மில்லர் அப்படின்ற ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு சர்ஜன், அவர் வந்து த சர்ஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் குளோரோஃபார்ம் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதில் ஜேம்ஸ் யங் சிம்ப்சன், ஜார்ஜ் கீத், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன், இந்த 3 நபர்களினுடைய அந்த பரிசோதனை பற்றியெல்லாம் அதில் தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் அந்த குளோரோஃபார்மை கண்டுபிடிக்கலை. இருந்தாலும் குளோரோஃபார்முக்கு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய பண்பு இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கு ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கனுடைய தைரியமான பங்களிப்பு மிக முக்கிய காரணமாக இருந்தது. அதுக்கப்புறமா அதாவது மிக முக்கிய பங்களிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் வந்து 1849ஆம் ஆண்டில் இருந்து அந்த எடன்பராவில் ப்ரைவேட்டாக இவர் வந்து இவருடைய ப்ராக்டிஸை தொடங்கினாங்க. அதாவது இவர் ஒரு மகப்பேறு மருத்துவராக பிரசவம் பார்க்கறதுக்காக ஒரு மருத்துவமனையை நிறுவி அங்கே இவர் வந்து பணியாற்ற தொடங்கினாங்க. அதை தொடர்ந்து 1853 இந்த காலகட்டத்தில் தான் எடன்பராலே இருக்கிற எடன்பரா எக்ஸ்ட்ராமுரல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அதனுடைய லெக்சரர் ஆன் மிட்வைஃபரியாக அவர் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது மிட்வைஃபரி அப்படின்னா அப்சட்ரிக்ஸ் கைனகாலஜி, இந்த ரெண்டுமே இணைஞ்ச ஒரு ஃபீல்டு தான் அது அந்த காலத்தில் இருந்தது. அதை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய விரிவுரையாக கொடுக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளர் பொறுப்பில் ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் நியமிக்கப்பட்டாங்க. இவருடைய விரிவுரைகள் எல்லாம் ரொம்பவே ப்ராக்டிக்கலாகவும் சயின்டிஃபிக்காகவும் இருந்தது. அதாவது இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டால் அந்த பெண்ணை எப்படி வந்து பார்த்துக்கணும், அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கும்போது என்ன மாதிரி உதவிகள் செய்யணும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குது, இதை வெறும் வாய்மொழியாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் நேரடியாக பெண்களுக்கு பிரசவம் பார்க்கும்போது இவருடைய மருத்துவ மாணவர்களை அழைச்சி அதை நடைமுறை முறையில் அதாவது ப்ராக்டிக்கலாக வந்து கற்பித்தாங்க. அதே மாதிரி சயின்டிஃபிக்காகவும் அறிவியல் ரீதியாகவும் எதனால் இந்த பிரச்சனை ஏற்படுது, சில நேரங்களில் எதனால் பிரசவ சிக்கல் ஏற்படுது, அதை பற்றிலாம் விளக்கினாங்க. இதனாலேயே உலக அளவில் சர்வதேச அளவில் ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் வந்து மகப்பேறு மருத்துவத்தை கற்பிக்கிறதுல ஒரு லீடிங் லெக்சரராக வந்து கருதப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் உலகம் முழுவதிலும் இருந்து நிறைய மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கனை வந்து ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன்ட்ட வந்து படித்தாங்க. அந்தளவுக்கு ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் வந்து இந்த பிரசவம் நடக்கும்போதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பிரசவம் நடக்கும்போதெல்லாம் அந்த பெண்களினுடைய புள்ளி விவரங்களை இவர் வந்து சேகரித்தாங்க. அதாவது இப்போ ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தா அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கா இல்லை இதுதான் முதல் குழந்தையா, அதை பற்றி வந்து எழுதி வைக்கிறது. அதுக்கப்புறமா அந்த பெண்ணுக்கு வயசு என்ன, அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய உடல்நிலையில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அல்லது அந்த பெண் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா, இது பற்றிலாம் ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் வந்து தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சு குறிப்பாக எழுதி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபிகண்டிட்டி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, குழந்தை பெற்றுக்கக்கூடிய திறன். ஒரு பெண்ணுக்கு நிறைய குழந்தை பெற்றுக்கக்கூடிய திறன் இருக்கா, அந்த பெண்ணினுடைய கருமுட்டை கர்ப்பப்பையெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கா, அதை பற்றி ஆய்வு செய்கிறது ஃபிகண்டிட்டி. அதுக்கப்புறமா ஃபெர்டிலிட்டியையும் இவர் ஆய்வு செஞ்சாங்க. ஃபெர்டிலிட்டி அப்படின்னா கருத்தரித்தல், எத்தனை குழந்தைய ஒரு பெண் பெற்றெடுத்திருக்கிறாங்க அதை பற்றி. அதுக்கப்புறம் ஸ்டெரிலிட்டி பற்றியும் இவர் ஆய்வு செஞ்சாங்க. ஸ்டெரிலிட்டி அப்படின்னா சில பேருக்கு கல்யாணமாகியும் குழந்தையே இருக்காது, அது எதனால் இல்லை, அந்த பெண்ணினுடைய வயசு என்ன, அந்த பெண்ணுக்கு ஏதாவது நோய் இருக்கா, இது மாதிரி பல்வேறு தகவல்களை இவர் வந்து சேகரித்தாங்க. இதெல்லாம் பல ஆண்டுகள் இவர் வந்து சேகரித்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1861 இந்த காலகட்டத்தில் எடன்பராலே இருக்கிற ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. அப்போ தான் இவர் வந்து குழந்தை மருத்துவம் அப்படின்றது தனியான ஒரு ஃபீல்டு, குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கும் மற்ற பெரியவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதனால் குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு குழந்தைகளுக்கு உண்டான ஒரு தனி மருத்துவமனை உருவாக்கப்படணும் அப்படின்னு வாதிட்டாங்க. இவருடைய முயற்சியின் விளைவாக ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் இன் எடன்பரா அது எடன்பராவில் நிறுவப்பட்டது. ஸோ அது நிறுவப்படுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலாக ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் இருந்தாங்க. இதுவும் இவருடைய பெரிய சாதனையாக இருந்தது. அதுக்கப்புறம் 1866ஆம் ஆண்டு தான் இவர் ஃபெகண்டிட்டி, ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்டெரிலிட்டி அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. இது மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க் இன் அப்சட்ரிக்ஸாக இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா இதில் எப்படி அறிவியல் பூர்வமாக பிரசவத்தை அணுகணும் அப்படின்றத பற்றி தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ ஒரு பெண் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம், அந்த பெண்ணுக்கு நிறைய குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உண்டான
திறன் இருக்கலாம். ஆனால் அந்த பெண் குழந்தை பெற்றிருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் நிறைய காரணங்கள் இருக்கும். ஒன்று, அவங்க குழந்தை பெற்றுக்க வேணாம் அப்படின்னு விரும்பியிருப்பாங்க. அல்லது அவங்களுடைய கணவருக்கு அந்த திறன் இருந்திருக்காது. அல்லது கல்யாணமே ஆயிருக்காது. ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்தாலும் 2 பேருமே குழந்தை வேணாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி தகவல்களை தெரிவித்தாங்க. அதே மாதிரி ஃபெர்டிலிட்டி, அதாவது கருத்தரித்தல், எத்தனை குழந்தைகளை ஒவ்வொரு பெண்ணால் பெற்றெடுக்க முடியுது. உதாரணத்துக்கு 30 வயசான ஒரு பெண் பிரசவத்தின் போது எவ்வளோ வலியை அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு பெரும்பாலும் இப்போ 30 வயசு உள்ள நிறைய பெண்களுக்கு பெரும்பாலும் சாதாரணமான பிரசவம் நடக்குதா, சுகப்பிரசவமா, அல்லது மருத்துவர்களினுடைய உதவி அதிகம் தேவைப்படுதா, இது பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப உதவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெரிலிட்டி, அதாவது எதனால் குழந்தை பிறக்கலை, சில பெண்களுக்கு வேறு ஏதாவது நோய் இருக்கா, கர்ப்பப்பையில் ஏதாவது நோய் இருக்கா, அல்லது மற்ற ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் இவர் ஆய்வு செஞ்சுருந்தனால அந்த பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கலாம், எப்படி சிகிச்சை கொடுத்தா அந்த ஸ்டெரிலிட்டி அப்படின்ற தன்மையை மாற்றி ஃபெர்டிலிட்டி அப்படின்ற கருத்தரிக்கும் அந்த நிலையை பெண்களுக்கு கொண்டு வரலாம். ஸோ பெண்களுக்கு எப்படி மறுபடியும் குழந்தை பெற்றுக்கக்கூடிய திறனை கொண்டு வர முடியும், இது பற்றிலாம் ஆய்வு செய்கிறதுக்கு இவருடைய ஒர்க்கு ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு ஒர்க்காக அமைஞ்சது. ஸோ அந்த ஒரு அப்பேற்பட்ட படைப்பை ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் படைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1868ஆம் ஆண்டு ரிசர்ச்சர்ஸ் இன் அப்சட்ரிக்ஸ் அப்படின்ற டைட்டிலில் இன்னொரு ஒர்க்கையும் வெளியிட்டாங்க. அதில் பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான காரணம் என்ன, அந்த பிரச்சனைகளை எப்படி தடுக்கிறது, அதை பற்றி இந்த புத்தகத்தில் இவர் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1870 இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் இன்னொரு ஒர்க்கை கூட எழுதினாங்க. அது த மொர்டாலிட்டி ஆஃப் சைல்ட் பெட் அண்டு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அந்த புத்தகம் அமைஞ்சிருந்தது. அதில் இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்தாங்க. அதாவது நிறைய பெண்கள் பியூர் பெரல் ஃபீவர் அப்படின்ற பிரசவத்துக்கு பிந்தைய பிரசவ காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து வந்தாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு வெற்றிகரமாக பிரசவம் நடந்திருக்கும், குழந்தை பாதுகாப்பாக வெளியே எடுக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் அந்த பெண் சில நாட்கள்லேயே பிரசவ காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பாங்க. இது எதனால் நடக்குது அப்படின்றத ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் ஆய்வு செஞ்சாங்க. ஏற்கனவே 1840களிலேயே இக்னேஸ் செமெல்வைஸ் அப்படின்ற ஒரு ஹங்கேரியன் ஃபிசிஷியன் ஒருத்தர், அவர் இது பற்றி ஆய்வு செஞ்சு கைகள் கழுவப்படணும், அதே மாதிரி அந்த பிரசவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தி மற்ற உபகரணங்கள் அது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் அப்படி சொல்லியிருந்தாலும் அது பெருசாக அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஆனால் ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் அதையே வலியுறுத்தினாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய மருத்துவமனைகளில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, சுகாதாரமின்மை, எந்தெந்த மருத்துவமனைகளில் சுகாதாரமின்மை இருக்குது, அங்கெல்லாம் எவ்வளோ உயிரிழப்பு நடந்திருக்கு, எந்தெந்த மருத்துவமனைகளில் சுகாதாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அங்கே உயிரிழப்பு எந்த அளவுக்கு இருக்குது, அது பற்றிலாம் புள்ளி விவரங்களாக இந்த புத்தகத்தில் தெரிவித்தாங்க. இது ரொம்ப சயின்டிஃபிக்காக இருந்தது. உதாரணத்துக்கு எந்தெந்த மருத்துவமனைகள் எல்லாம் சுகாதாரம் சுத்தம்லாம் சரியா இல்லையோ அந்த மருத்துவமனைகள் எல்லாம் அதிகமான உயிரிழப்பு, பிரசவ காய்ச்சல்னால பெண்கள் பாதிக்கப்பட்டு இறக்கக்கூடிய அந்த உயிரிழப்பு அதிகமாக இருந்தது. அதே சமயம் சுத்தமாகவும் சுகாதாரத்துடனும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் பிரசவ காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய அந்த உயிரிழப்புகள் அது குறைவாக தான் இருந்தது. ஸோ இதை ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் அப்போ பிரசவத்தின் போது சுத்தம் இருக்கணும், அந்த அறையில் ஆரம்பித்து அந்த பெட்டாக இருக்கட்டும், அந்த துணியாக இருக்கட்டும், மற்ற கத்தி, அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்கோள், அதுக்கப்புறம் மருத்துவர்களினுடைய கைகள், இது மாதிரி என்னெல்லாம் இருக்கும் அத்தனையுமே சுத்தமாக இருந்தால் அந்த பிரச்சனை வராது அப்படின்றது புரிஞ்சது. ஸோ அது மருத்துவ உலகம் புரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் ஒரு திறவுகோலாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் இன்னும் பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. இதுக்கிடையில் 1877ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற செயின்ட் பார்த்தாலமேஸ் ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் ஒரு முக்கியமான மருத்துவர் பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. இவர் சேர்ந்த சில மாதங்கள்லேயே மிகப்பெரிய உச்சத்தை, அந்த செயின்ட் பார்த்தாலமேஸ் ஹாஸ்பிட்டல்லையே மிகப்பெரிய ஒரு உயரத்தை ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1879ஆம் ஆண்டுலேருந்து இவர் கிளினிக்கல் லெக்சர்ஸ் ஆன் டிசீசஸ் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஆஃப் ஒர்க்ஸை வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. அதை 1889 வரைக்கும் வெளியிட்டு வந்தாங்க. அதில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றியும் அந்த நோய்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றத பற்றியும் எழுதியிருந்தாங்க. இதில் தான் இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டாங்க. ஒன்று மிஸ்டு அபோர்ஷன் அப்படின்றது. மிஸ்டு அபோர்ஷன் அப்படின்ற டேர்மை இவர் தான் முன்மொழிஞ்சாங்க. அதாவது சில பெண்களுக்கு குழந்தைகள் கருவில் இருக்கும்போதே இறந்து போயிடும், அந்த கரு சிதைவடைஞ்சிரும். அப்பேற்பட்ட நிலையை தான் மிஸ் அபோர்ஷன் அப்படின்னு ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் விளக்கினாங்க. அதுக்கப்புறமா
ஒரு வகையான குழந்தை பிறந்த பிறகு ஒரு வகையான ஒரு முறைக்கு இவருடைய பேர் வந்து இடப்பட்டது. ஏன்னா அதை இவர் விளக்கினாங்க. அதாவது குழந்தைகள் வந்து பெண்களினுடைய வயிற்றுல இருக்கும்போது, கர்ப்பப்பையில் இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு சரியான ஊட்டச்சத்தையும் ஆக்சிஜனையும் கொடுக்கக்கூடியது பிளசண்டா அப்படின்ற நஞ்சு கொடி தான். அந்த நஞ்சு கொடியிலிருந்து தான் குழந்தைகளினுடைய ஊட்டச்சத்து அதே மாதிரி ஆக்சிஜன் எல்லாம் கிடைக்கும். குழந்தை வெளியே வந்த பிறகு பெண்களினுடைய கர்ப்பப்பையானது சுருங்க ஆரம்பிக்கும். அது சுருங்கும் போது அந்த கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய பிளசண்டா அப்படின்ற நஞ்சு கொடி அது வந்து வெளியே வரும். அது வெளியே வர்றது 2 முறையாக வெளியே வரும். ஒன்று, அந்த நஞ்சு கொடியானது நேராக அப்படியே வெளியே வரும். இன்னொன்று வந்து கொஞ்சம் மடங்கி நடுவில் இருந்து வெளியே வந்த மாதிரி வரும். இப்படி நேராக வரக்கூடிய முறையையும் மடங்கி வரக்கூடிய முறையையும் ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் விளக்கினாங்க. அதில் அந்த நேராக அந்த விளிம்பு வெளியே வந்து கரெக்டாக வெளியே வரக்கூடிய முறைக்கு டங்கன் மெக்கானிசம் அப்படின்னு பெயரிடப்பட்டது. ஸோ இதை வந்து ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் வந்து விளக்கினால அதுக்கு அந்த பெயரிடப்பட்டது. இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இப்போ பொதுவாக அந்த குழந்தை பிறந்த பிறகு ஒரு பெண்ணினுடைய நஞ்சு கொடி வெளியே வந்துடணும். அந்த நஞ்சு கொடி வெளியே வரலை அப்படின்னா அப்போ பெண்களினுடைய அந்த கர்ப்பப்பையிலேயே அந்த நஞ்சு கொடி இருக்கும். அப்போ நிறைய அதிகப்படியான இரத்தப்போக்கு வந்து ஏற்படும். ஸோ அப்பேற்பட்ட இரத்தப்போக்கு ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னா நஞ்சு கொடி எந்தெந்த வழியில் வந்து வெளிவரும் அப்படின்றது தெரியணும். ஸோ 2 வழிமுறை தான். ஒன்று, நஞ்சு கொடி வந்து நேராக வரும். நேராக வர்றது தான் டங்கன் மெக்கானிசம். இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இதுதான் நஞ்சு கொடி அப்படின்னா இதனுடைய விளிம்பு இப்படி வெளியே வந்து அப்படியே வெளியே வந்தது அப்படின்னா அது டங்கன் மெக்கானிசம். இன்னொன்று வந்து சோல் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இதுதான் நஞ்சு கொடி அப்படின்னா அதனுடைய நடுப்பகுதி அப்படியே இந்த பகுதி இப்படி வெளியே வரும், இந்த மாதிரி வரும். ஸோ அந்த இந்த விளிம்பு வந்து இப்படி வெளியே வராமல் இந்த நடுப்பகுதி வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இன்னொரு முறை. ஸோ இந்த 2 முறையும் இவர் விளக்கி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இவர் வந்து விளக்கின முறைக்கு டங்கன் மெக்கானிசம் அப்படின்னு பெயரிடப்பட்டது. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. இதனால் 1883ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அதனுடைய ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கவுன்சில் ஆஃப் மெடிசன் அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு கவுன்சில், அதுலேயும் இவர் ஒரு மெம்பராக நியமிக்கப்பட்டாங்க. இந்த கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கணும், எப்படி லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற முடிவு செய்யக்கூடிய அந்த பொறுப்பை கொண்டு இருக்கு. ஸோ அதில் இவர் ஒரு மெம்பராக இருந்தாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1889 வரைக்கும் கிளினிக்கல் லெக்சர்ஸ் ஆன் டிசீசஸ் ஆஃப் உமன் அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் ஒர்க்ஸை இவர் வந்து வெளியிட்டு வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1890ஆம் ஆண்டு செப்டம்பர் 1 அன்னைக்கு இவருடைய 64 வயதில் உயிரிழந்தாங்க. ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் உயிரிழந்துட்டாலும் மகப்பேறு மருத்துவத்துக்கும் பெண் நோய்களுக்கும் இவர் ஆற்றின பங்களிப்பு ஆழப்பெரியது. ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.